டைம் சீரிஸ் வந்து உங்களுக்கு யூனிட் 9ல இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லா மேக்ஸிமம் தியரிட்டிக்கலா தான் இருக்க போகுது. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெறும் தியரி தான் சொல்லிட்டு ஈஸியா எடுக்காம ஒவ்வொரு வேர்டையும் மீனிங்ஃபுல்லா வந்து ஒவ்வொரு டாபிக்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு 1 மார்க்கு ஆன்சர் பண்றதுக்கு பதிலா தியரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது டைம் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாவும் இருக்கும், ஈஸியாவும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட்டா இருக்க போகுது. ஓகே, இப்போ டைம் சீரீஸ்னா என்னன்னு பார்க்கலாம். A time series is an arrangement of statistical data in a chronological order, that is, in accordance with its time of occurrence. It reflects the dynamic pace of movements of a phenomenon over a period of time. So, simple time series க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னா chronological order ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன நடக்குதோ அதை வந்து டுகெதரா நம்ம பண்ணி இப்போ 1990ல இருந்து எடுத்து 1995 வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கு, அது மாதிரி நம்ம எழுதுறது தான் டைம் சீரிஸ். அந்த டேட்டாஸ் தான் டைம் சீரிஸ், வேற எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ் ரிலேட்டிங் டு எக்கனாமிக்ஸ், பிசினஸ் அண்ட் காமர்ஸ். எக்ஸாம்பிள், த சீரீஸ் ரிலேட்டிங் டு பிரைசஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் வேரியஸ் கமாடிட்டிஸ், அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், நேஷனல் இன்கம் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், investment, sales and profit of business houses, bank deposits and bank clearings, prices and dividends of shares in the stock exchange market, etc. are all time series spread over a long period of time. இது மாதிரி இருக்கிற ரிலேட்டர்ஸ் டேட்டா, அதாவது அதோட வேல்யூஸை வந்து நம்ம ஓவர் த பீரியட் எடுக்கிறது தான் டைம் சீரீஸ்ன்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு யாலின்சவ்ங்கிறது ஒரு சைனீஸ் ஸ்டாட்டிஸ்டிஷியன். டைம் சீரீஸ்க்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இந்த டெஃபினிஷன் கொடுத்து கூட திஸ் வாஸ் கோட்டட் பை அப்படின்னு கேட்கலாம், 1 மார்க்க கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆத்தர் சொல்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த யூனிட்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியாக்காக பார்ப்போம், நம்ம லாஸ்டா பார்க்கலாம். ஸோ வந்து கிளாஸ் நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. ஆடிபிளா இல்லைன்னா எப்பனாலும் சொல்லுங்க, ஓகேவா? According to Yarlin-Chow, a time series may be defined as a collection of readings belonging to different time periods of some economic variable or composite of variables. இவங்களும் அதே தான் சொல்றாங்க. டைம் சீரீஸ்ங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரீடிங் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் டைம் பீரியட். எக்கனாமிக் வேரியபிளா இருக்கலாம். காம்போசிட் ஆஃப் வேரியபிள்ஸ்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு மல்டிபிள் விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங்ல வந்து லேபர்ஸ் மட்டும் கொண்டு எல்லா டேட்டாஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஒரு ப்ராடக்ட் வெளில வருதுன்னா அதுதான் வந்து காம்போசிட் ஆஃப் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை ஓவர் த பீரியட் எடுக்கிறது தான் டைம் சீரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேத்தமெட்டிக்கலி டைம் சீரீஸ் இஸ் டிஃபைன்டு பை த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. இங்க ஒய்ங்கிறது நம்ம எதுக்கான வேல்யூ வேணுமோ அதுக்கான y இஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபினாமினான், டிங்கிறது ஓவர் த டைம் பீரியட். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா the population y of a country or a place in different year t. அதுதான் வந்து டைம் சீரீஸ்ல வந்து y is equal to f of t functional relation மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the number of births and deaths in different month of the year. அடுத்தது சேல் y of a department store in different months of the year. The temperature y of a place on different days of the week and so on constitute time series. Thus, if the value of phenomenon or variable at times t1, t2, so on tn or y1, y2, yn respectively, then the series t is equal to t1 to tn, y is equal to y1, இது வந்து phenomenal value constitutes a time series ன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் மாதிரி தான். Thus, a time series invariably gives a bivariate distribution, one of the two variables being time t and the other being the value y of the phenomenon at different points of time. ஸோ டைம் சீரீஸை பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு டெஃபினிஷன், ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ். எப்பயுமே ஒரு வேல்யூ வந்து டைம் சீரீஸ் நம்ம என்ன பார்த்தோம், பிசினஸ் ரிலேட்டடா, இன்கம் ரிலேட்டடா, பிரைஸ் ரிலேட்டடா ஓவர் த பீரியட் எடுக்கிற வேல்யூ தான். அப்போ அந்த வேல்யூ வந்து கண்டிப்பா அந்த வேல்யூல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு வருஷம் அதிகமா இருக்கலாம், இன்னொரு வருஷம் கம்மியா இருக்கலாம். அந்த பிளக்சுவேஷன்ஸ்க்கு என்னென்னலாம் காரணமா இருக்க போதோ, ஃபேக்டர்ஸா இருக்க போதோ அதுதான் காம்போனன்ட்ஸ் சொல்ல போறாங்க. இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ டைம் சீரீஸ். If the values of a phenomenon are observed at different points or periods of time, the values so obtained
will show appreciable variations or changes. These fluctuations are due to the fact that the value of the phenomenon is affected not by a single factor, but due to the cumulative effect of a multiplicity of factors pulling it up and down. அதுதான் சொல்றாங்க. ஒரு ஃபேக்டர் மட்டும் அதை அஃபெக்ட் பண்ணிருக்காது. ஒரு வேல்யூல சேஞ்சஸ் இருக்குன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். However, if the various forces were in a state of equilibrium, then the time series will remain constant. அந்த வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு. ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லைன்னா ஈக்குலிபிரியமா இருக்குன்னா அங்க ஏதோ சேஞ்சஸ் நடக்கல, எந்த ஒரு ஃபேக்டரும் அதை அஃபெக்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் ஒய் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆர் இன்ஃபுளுயன்ஸ்டு பை, ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறும். எதெல்லாம் பொறுத்து மாறுதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால, பிரைசஸ் ஆஃப் த ப்ராடக்ட்னால, இன்கம் ஆஃப் த பீப்புள், other competitive product in the market, taste, fashions, habits, and customs of the people and so on. இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால ஒரு ப்ராடக்டோட வேல்யூ த்ரூ அவுட் த இயர் வந்து ஃபிளக்சுவேட் ஆகுது. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் தான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. The various forces affecting the values of a phenomenon in a time series may be broadly classified into following 4 categories. இது மாதிரி ஃபேக்டர்ஸை 4 கேட்டகரிஸா பிரிக்க முடியுது. இந்த 4 கேட்டகரிஸ் தான் காமன்லி நோன் அஸ் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சம் ஆர் ஆல் ஆஃப் விச் ஆர் பிரசன்ட் இன் வேரிங் டிகிரீஸ். ஃபர்ஸ்ட், செக்யூலர் ட்ரெண்ட் ஆர் லாங் டேர்ம் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைப் வந்து செக்யூலர் ட்ரெண்ட் ஆர் லாங் டேர்ம் மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ். அந்த ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல 2 டைப் இருக்கு, சீசனல் வேரியேஷன்ஸ், சைக்ளிக் வேரியேஷன்ஸ். தேர்ட் ஒன் வந்து ரேண்டம் ஆர் இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ். நம்ம இப்ப பார்த்தோம்னா செக்யூலர் ட்ரெண்ட் ஆர் லாங் டேர்ம், சீசனல், சைக்ளிக், ரேண்டம். இதுதான் 4 டைப். இது 4 தான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம், இல்ல கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். The value y of a phenomenon observed at any time t is the net effect of the interactions of above components. நம்ம டைம் சீரீஸை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் சொன்னாங்கல்ல, y is equal to f of t மென்ஷன் பண்றது. அந்த வேல்யூ ஆஃப் த பினாமினன் y வந்து இது மாதிரி அபோவ் மென்ஷன் பண்ணியிருந்த 4 காம்போனன்ட்ஸ் வச்சு டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அஃபெக்ட் ஆகும், நெட் எஃபெக்ட் ஆஃப் த இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் அபோவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் ஸ்பீடா இருக்காப்பா, கரெக்டா இருக்கா, இப்படியே மூவ் பண்ணலாமா? ஓகே மேம். கரெக்டா இருக்கா? ஓகே ஓகே ஃபைன் மேம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். செக்யூலர் ட்ரெண்ட் ஆர் லாங் டேர்ம் மூவ்மெண்ட் பார்த்தோம். The general tendency of the time series data to increase or decrease or stagnate during a long period of time is called the secular trend or simple trend. செக்யூலர் ட்ரெண்டுக்கு சிம்பிளான டெஃபினேஷன்ஸ் என்னன்னா, ஒரு ஒரு ஜென்ரலா ஒரு டெண்டன்சி இருக்கு, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப பாப்புலேஷனே எடுத்துக்கிட்டோம்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அந்த டேட்டாஸ் லாங் பீரியடுக்கு எடுக்கிறது தான் செக்யூலர் ட்ரெண்ட், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் டெஃபினேஷன். The general tendency of the time series data to increase or decrease or stagnate during a long period of time is called secular trend or simple trend. This phenomenon is usually observed in most of the series relating to economics and business. Example, an upward tendency is usually observed in time series relating to population, production, sales of products, prices, incomes, money in circulation, etc. ஸோ ஒரு இன்க்ரீசிங் டெண்டன்சிக்கு, அப்வர்ட் டெண்டன்சிக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆக போறது இல்லை, இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷனும் வருஷம் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இன்கம், மணி இன் சர்க்குலேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறது தான். அதே மாதிரி டவுன்வர்ட் டெண்டன்சிக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, டெத்ஸ், எபிடெமிக்ஸ், உயிர்கொல்லி நோய்கள், டெத்ஸ் இதெல்லாம் வந்து வருஷம் கம்மியாகிற டெண்டன்சில இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல அட்வான்ஸ்மெண்ட் இன் மெடிக்கல் டெக்னாலஜி, இம்ப்ரூவ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பெட்டர் சானிடேஷன்லாம் ப்ரொவைட் பண்றதுனால இதெல்லாம் டவுன்வர்ட் டெண்டன்சியா இருக்கலாம். ஸோ ஒரு டெண்டன்சி செக்யூலர் ட்ரெண்ட் வந்து அப்வர்டாவும் இருக்கலாம், டவுன்வர்டாவும் இருக்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு சிம்ப்சன் அண்ட் காஃப்கா, இவங்க வந்து இந்த ஆத்தர்ஸ் வந்து ட்ரெண்டுக்கான ஒரு டெஃபினிஷன் தராங்க. Trend are also called secular or long-term trend is the basic tendency of a series to grow or decline over a period of time.
The concept of trend does not include short-range oscillations, but rather the steady movement over long time. இந்த ஆத்தர்ஸ் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா ட்ரெண்டுங்கிறது ஷார்ட் டேர்மா இருக்கிற ஆசிலேஷன்ஸ் கிடையாது, ஒரு ஸ்டெடியா ஒரு மூமெண்ட் லாங் டைமா இருக்கிறது தான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். மேடம் சொல்லுங்கப்பா. மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுங்க மேம். எனக்கு மட்டும்தான் அப்படி கேக்குதா என்னன்னு தெரியலங்க மேம். அப்படியா? எல்லாத்துக்கும் அப்படிதான் கேக்குதா? மத்தவங்களுக்கு எப்படி கேக்குதுன்னு தெரியலங்க. விட்டு விட்டு வருது. இங்க ஃபைனா இருக்கு மேம். மத்தவங்களுக்கு எனக்கு ஃபைன். ப்ராப்ளம் போல இருக்குங்க மேம். ஓகேப்பா, நெட் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளமா இருந்தா இது மாதிரி சொல்லிருங்க. ஓகேவா? ஓகேங்க மேம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரிமார்க்ஸ் பார்க்கலாம். It should be clearly understood that trend is a general, smooth, long-term average tendency. It is not necessary that the increase or decline should be in the same direction throughout the given period. ஸோ ட்ரெண்ட் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்றாங்கன்னா லாங் டேர்மா இருக்கணும், இன்க்ரீஸாகவும் இருக்கலாம், டிக்ரீஸாகவும் இருக்கலாம், சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட், the term long period of time is a relative term and cannot be defined exact. It would be very much depend on the nature of data. ஸோ லாங் டேர்ம்னு சொல்றாங்களே, ட்ரெண்ட்னா லாங் டேர்ம்னு சொல்றீங்க. லாங் டேர்ம்னா பீரியட் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியாது. ஒவ்வொரு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த லாங் டேர்ம் பீரியட் வந்து மாறலாம். 10 இயர்ஸா இருக்கலாம் ஒரு டேட்டாக்கு 20 இயர்ஸ் எடுக்கலாம். இப்ப சென்சஸ்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கிறாங்க. பட் மத்த டேட்டால இப்ப ப்ரொடக்ஷன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கலாம். அது மாதிரி டேட்டாஸ் பொறுத்து அந்த ட்ரெண்ட் லாங் பீரியட்ங்கிறது வேரி ஆகலாம்னு சொல்றாங்க. இப்போ வந்து டைப்ஸ் லீனியர் அண்ட் நான் லீனியர். நான் லீனியர்னா கர்வல் லீனியர்னு சொல்லலாம். நான் லீனியர் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன? If the time series values plotted on graph cluster more or less around a straight line, the trend exhibited by the time series is termed as a linear, otherwise non-linear. ஒண்ணுமே இல்லப்பா, கிராஃப்ல வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிறதுக்குள்ள அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பக்கத்திலேயே வந்து எல்லா பாயிண்ட்ஸ் கிளஸ்டர் ஆகுதுன்னா அது வந்து லீனியர் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்கேட்டரிங்கா இருக்கு அப்படின்னா நான் லீனியர் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இமேஜோட பார்ப்போம். In a straight line trend, the time series values increase or decrease more or less by a constant absolute amount. That is, the rate of growth is constant. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கும்போது கான்ஸ்டன்டா அது இன்க்ரீஸ் ஆகுது, அதனால நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கும். இப்ப லீனியர் ட்ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஜஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ரிலேட்டடாவே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளஸ்டர் ஆகுது. அதுவே நான் லீனியர்னா பெண்ட் ஆகி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லைனா இல்ல, ஸ்கேட்டர் ஆயிருக்கு. அதுதான் ரெண்டு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். Fourth point, it is not necessary that all the series must exhibit a rising or declining trend. Certain phenomena may give rise to a time series whose values fluctuate around a constant reading, which does not change with time. Example, the series relating to temperature or barometric readings of a particular place. Okay. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒண்ணு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். பட் ஒரு பர்டிகுலர் கேஸும் இருக்கு. ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூலே அந்த ஓவர் டைம் இருந்தாலுமே வேல்யூ சுத்திட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்தாலும் அதே மாதிரிதான் இருக்கும், நாளைக்கு எடுத்தாலும் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் 1 or 2 points தான் டிஃபர் இருக்கும். ரொம்ப அதிகமா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்ட்டை சுத்தியே தான் வேல்யூஸ் இருக்கும். அது மாதிரி ட்ரெண்டும் சொல்றாங்க. இப்ப ட்ரெண்டோட uses of trends. The study of the data over a long period of time enable us to have a general idea about the pattern of the behavior of the phenomenon under consideration. This helps in business forecasting and planning future operations. நமக்கே தெரியும், ஒரு த்ரூ அவுட் தி இயர்ஸ் டேட்டா எடுக்கிறோம், வருஷம் டேட்டா எடுக்கிறோம். ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு, ஒரு பிசினஸ் கண்டக்ட் பண்றதுக்கு லாஸ் எப்படி இருக்கலாம், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், ரெய்னி சீசன் இப்போ மழை வந்து வருஷம் எவ்வளவு பெய்யுது, இந்த பீரியட்ல எவ்வளவு பெய்யுதுன்னு கால்குலேட் பண்ணா ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறாங்க. By isolating trend values from the given time series, we can study the short-term and irregular movements.
ஒரு இம்பார்ட்டன்டான யூசஸ் இது. இப்ப லாங் டேர்மா இருக்கிற ஒரு ட்ரெண்ட் வேல்யூ வச்சு நம்ம அதை எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஷார்ட் டைம்ல என்னென்ன நடக்குது. இப்ப 1992 வரைக்கும் டேட்டாஸ் நம்ம ட்ரெண்ட் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இந்த லாங் டேர்ம் விட்டுட்டு 1990 to 91 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் இர்ரெகுலர் மூமெண்ட்ஸ் என்னன்னு நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. Trend analysis enable us to compare two or more time series over different period of time and draw important conclusion about them. So trend வந்து நிறைய டைம் சீரீஸை கம்பேர் பண்ணி என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அது மூலமா கன்க்ளூட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது இப்ப ஷார்ட் டேர்ம் வேரியேஷன்ஸ். ஷார்ட் டேர்ம் வேரியேஷன்ஸ்ல ரெண்டு பார்த்தோம். ஒன்னு சீசனல் பார்த்தோம், இன்னும் சைக்கிளிக் பார்த்தோம். In addition to the long-term movements, there are inherent in most of the time series a number of forces which repeat themselves periodically or almost periodically over a period of time, and thus present the smooth flow of the values of series in a particular direction. Such forces give rise to the so-called short-term fluctuations, which may be classified into following two categories. Long term வந்து அது பாட்டுக்கு டேட்டா வந்து மூவ் ஆயிட்டே இருக்கிறது. பட் ஷார்ட் டேர்ம்ல என்னன்னா இப்போ சீசனல் சைக்கிளிக் இருக்கு. சீசனலை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடா அந்த ட்ரெண்ட் இருக்கும். சீசன்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சம்மர், வின்டர், அது மாதிரி 4 சீசன்ஸ் வந்து அடுத்த இயரும் ரிப்பீட் ஆக போகுது, அடுத்த இயரும் ரிப்பீட் ஆக போகுது. இது மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ், ஒரு பினாமினான் பீரியாடிக்கலா இருக்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் பிளக்சுவேஷன்ஸ்ல கொண்டுட்டு வராங்க. அதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. சீசனல் வேரியேஷன்ஸ் ஒன்னு இருக்கு, சைக்கிளிக் வேரியேஷன்ஸ் ஒன்னு இருக்கு. இப்ப நம்ம சீசனல் வேரியேஷன் என்னன்னு பார்க்கலாம். These variations in a time series are due to the rhythmic force which operates in a regular and periodic manner over a span of less than a year. இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டியது இந்த லெஸ் தென் அ இயர். இத ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சீசனல் வேரியேஷன்ஸ் வந்து கிரேட்டர் தென் அ இயரா, மோர் தென் 1 இயரா, லெஸ் தென் அ இயரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ சீசனல் வேரியேஷன்ங்கிறது ஸ்பேன் ஆஃப் லெஸ் தென் அ இயர், ஒரு வருஷத்துக்குள்ள, தட் இஸ் டியூரிங் அ பீரியட் ஆஃப் that is during a period of 12 months and have the same or almost the same pattern year after year. Thus, seasonal variations in a time series will be there if the data are recorded quarterly, monthly, weekly, daily, hourly, and so on. So, seasonal variations, seasonal trends வந்து நம்ம குவார்டர்லி, மந்த்லி, வீக்லி இது மாதிரி டேட்டாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், although in each of the above cases the amplitude of the seasonal variations are different, all of them have the same period, this 1 year. என்னதான் வந்து குவார்டர்லி, மந்த்லி, டெய்லி அப்படி எடுத்தாலுமே த்ரூ அவுட் டெய்லி எடுத்தாலுமே 365 இயர்ஸ் டேஸ், மந்த்லி எடுத்தா 12 months, அது மாதிரி சொல்றாங்க. வித்தின் 1 இயர்க்குள்ளதான் அப்படிங்கிறாங்க. Thus, in a time series data, where only annual figures are given, there are no seasonal variations. The seasonal variations may be attributed to the following two causes. எதனால seasonal variations நடக்கலாம்? ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால இருக்கலாம். செகண்ட் ஒன் வந்து மேன்மேட். நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால என்ன சீசனல் வேரியேஷன்ஸ் நடக்குது? The various seasons or weather conditions and climate changes plays an important role in seasonal movements. For instance, the sales of umbrella pick up very fast in rainy season. The demand for electric fans goes up in summer season. The sale of ice and ice creams very much in summer. The sale of woolens go up in winter, all being affected by natural forces. So seasonal fluctuations எதனால இருக்க போது? நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால. மழை காலம் வந்துச்சுன்னா குடெல்லாம் அதிகமா விற்கும், வெயில் காலம் வந்துச்சுன்னா ஐஸ்கிரீம்ஸ்ல அதிகமா விற்கும். இது மாதிரி ஒரு ப்ராடக்டோட சேல் வந்து சீசனல் பிளக்சுவேஷன்ஸ் பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நேச்சுரல். இதுவே வந்து மேன்மேட்னால என்ன இருக்கு? These variations in a time series within a period of 12 months are due to habits, fashions, customs, and conventions of the people in society. So man-made, மேன்னால வந்து ப்ராடக்ட் சேல்ல சீசனல் வேரியேஷன்ஸ்னால என்ன இருக்கு? சேல் ஆஃப் ஜுவல்லரி, மேரேஜ் டைம், அப்போ மேரேஜ் நடக்குன்னு மந்த்ஸ் எல்லாம் பர்டிகுலர் மந்த்ஸ்ல இருக்குல்ல, இந்த மந்த்ல நடக்காது, இந்த மந்த்ல மேரேஜஸ் இருக்காது அப்படின்னா இருக்குல்ல நம்ம ட்ரெடிஷன்ல. அப்போ வந்து மேரேஜஸ் டைம்ல ஜுவல்லோட சேல் அதிகமாகுது, க்ளோத்ஸோட சேல் அதிகமாகுது. ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளி அப்போ வந்து கிராக்கர்ஸ்ல அதிகமா விற்கும்.
ஸோ கிறிஸ்மஸ் டைம் இது மாதிரி மேட் மேனோட ஹேபிட்ஸ்னாலயும் கஸ்டம்ஸ்னாலயும் சீசனல் வேரியேஷன்ஸ் இருக்கு. Such variations operate in a regular spasmodic manner and recur year after year. இது மாதிரி வருஷம் இதே ரொட்டீன் தான் இருக்கும். இந்த வருஷம் தீபாவளி கிராக்கர்ஸ் வாங்குறோம், அடுத்த வருஷம் தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வாங்குவோம். நவம்பர், அக்டோபர் இந்த ப்ராடக்ட் இந்த மந்த்ல சேல் ஆகும் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த இயர்ஸ். அந்த 12 months ஒவ்வொரு மந்த் என்ன நடக்குதோ அதே தான் வந்து அடுத்தடுத்த வருஷம் ரிப்பீட் ஆக போகுது. அதனாலதான் சொல்றாங்க இது மேன்மேட் பிளக்சுவேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து செக்யூலர் ட்ரெண்ட் பார்த்தோம், அது லாங் டேர்ம் ட்ரெண்ட். செகண்ட் டைப் ஷார்ட் டேர்ம் பிளக்சுவேஷன்ஸ்ல ரெண்டு இருக்கு, சீசனல் இருக்கு. சீசனல்குள்ளேயே ரெண்டு காசஸ் இருக்கு. சீசனல் பிளக்சுவேஷன் எதனால நடக்குது, ஒன்னு மேக்னேட், இன்னொன்னு நேச்சுரல் பார்த்தோம். இப்ப சைக்ளிக் வேரியேஷன்ஸ் பாக்குறோம். The oscillatory movements in a time series with a period of oscillation greater than 1 year are termed as. இங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னா சீசனல் வேரியேஷன் less than a year, அதுவே சைக்கிளிக் வந்து greater than a year. Greater than 1 year are termed as cyclic variations. These variations in a time series are due to ups and downs recurring after a period greater than 1 year. The cyclic fluctuations, though more or less regular, are not necessarily uniformly periodic. இதையும் நோட் பண்ணணும். ரெகுலரா இருந்தாலுமே யூனிஃபார்மா பீரியாடிக்கலா சீசனல் மாதிரி நடக்கிறது கிடையாது. தீபாவளினா அடுத்த வருஷம் தீபாவளி எப்பயும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பீரியாடி ரொட்டீன் இருக்கலாம், பட் வந்து பீரியாடிக்கா அடுத்த வருஷம் அப்படி இருக்காது. லாங் டேர்மா சேஞ்சஸ் இருக்கும். That is, may or may not follow exactly similar patterns after equal intervals of time. One complete period, which normally lasts from 7 to 9 years, is termed as cycle அப்படின்னு சொல்றாங்க. 7 to 9 yearsக்கு திருப்பி அந்த ரொட்டீன் வர்றது அப்படிங்கிறது ஒரு சைக்கிள்னு சொல்றாங்க. These oscillatory movements in any business activity are the outcome of the so-called business cycles. இது மாதிரி ஒரு ஆசிலேட்டிவ் மூமெண்ட் பிசினஸ் சைக்கிள். பிசினஸ் எடுக்கும் போது ஒரு வருஷம் நல்ல பீக்கு போகலாம், அடுத்தது கம்மி ஆகலாம். இப்ப கொரோனா டைம்ல ரொம்ப டவுன் ஆச்சுல, அப்புறம் திருப்பி சீசனல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சேல் அதிகமாகும். ஒரு ப்ராடக்ட் திடீர்னு வந்து டெவலப் ஆகும், திடீர்னு லாஸ் ஆகும். ஸோ வந்து இது மாதிரி லாங் டேர்ம் பீரியடுக்கு ஒரு ஆசிலேட்டரி மூவ்மெண்ட் இருக்கிறது வந்து பிசினஸ் சைக்கிள்னு சொல்றாங்க. விச் ஆர் த 4 phased. பிசினஸ் சைக்கிள 4 phase பிரிக்கிறாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, பிசினஸ் சைக்கிள்ல வந்து என்னென்ன 4 phases இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ப்ராஸ்பரிட்டி, ரெசெஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி. ப்ராஸ்பரிட்டினா பூம், பிசினஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ரெசெஷன்னா அந்த பூம் பீக்ல இருக்கிறதுல இருந்து ஒரு டவுன்வர்ட் எடுக்க ஆரம்பிக்குது. லாஸ் ஆகல, பட் ஒரு டவுன்வர்ட். டிப்ரெஷனா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு, ரொம்பவே வந்து டவுனா போயிட்டு இருக்கு பிசினஸ். அதுல இருந்து ரெக்கவரி ஆகுறது வந்து ரெக்கவரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பரிட்டி பீக், இதுதான் ப்ராஸ்பரிட்டி. ரெசெஷன் கம்மி ஆகுறது, இதான் பிசினஸ் நார்மலா போற லைன் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராஸ்பரிட்டி பீக். ரெசெஷன் வந்து ப்ராஸ்பரிட்டி இருந்து கம்மி ஆகுறது. டிப்ரெஷன் வந்து இந்த நார்மலா போறதுக்கும் கீழே போறது. ரெக்கவரி வந்து டிப்ரெஷன்ல இருந்து மேல ஏறுறது தான் ரெக்கவரி. ஸோ இது மாதிரி 4 phases இருக்கிறதுல வந்து பிசினஸ் சைக்கிள். ப்ராஸ்பரிட்டி, ரெசெஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி ஃப்ரம் டைம் டு டைம். These booms and depression in any business activity follow each other with a steady regularity, and the complete cycle from peak of one boom to the peak of next boom usually lasts from 7 to 9. இதுதான் சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு சைக்கிள்னா மினிமம் 7, மேக்சிமம் 7 to 9 years ஆகும்னு சொல்றாங்கல்ல. ஒரு பூம்ல இருந்து இன்னொரு பூம் திருப்பி வர்றதுதான் ஒரு ஃபுல் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. Most of the economic and business series relating to production, prices, wages, investments, etc., are affected by the cyclical upwings and downswings. ஸோ ஒரு பிசினஸ் வந்து ப்ரொடக்ஷன், ப்ரைசஸ், வேஜஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தினாலுமே அஃபெக்டட் ஆகி ஒரு சைக்கிளிக்ல ஒரு அப்விங்ஸும் இருக்கும், டவுன்விங்ஸும் இருக்கும், பூமும் இருக்கும், டிப்ரெஷனும் இருக்கும், ரெக்கவரி இருக்கும், எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் டைப் வந்து ரேண்டம் ஆர் irregular வேரியேஷன்ஸ். ரேண்டம் ஆர் irregular வேரியேஷன்ஸ் சடனா அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது. எக்ஸாம்பிள் கொரோனா.
இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா சடனா நடக்கிறது, அது மாதிரி ஒரு ட்ரெண்டோ எதுவுமே இருக்காது. இந்த வருஷம் நடக்கும் ஒருமே இருக்காது, சடனா நடக்கிறதா வந்து ரேண்டம் ஆர் irregular வேரியேஷன்ஸ். Okay. Mixed up with the cycle and seasonal variations, there is inherent in every time series another factor called random or irregular variations. These fluctuations are purely random and are the result of such unforeseen and unpredictable forces which operate in absolutely erratic. Erraticனா சுத்தமா unexpected, ரொம்ப கொடூரமாங்கிற மாதிரி, erratic and irregular manner. Such variations do not exhibit any definite pattern and there is no regular period or time of their occurrence. Hence, they are named irregular variations. These powerful variations are usually caused by numerous non-recurring factors like floods, சுனாமி வருது, பஞ்சம் வருது, வார்ஸ், எர்த்குவாக், ஸ்ட்ரைக்ஸ், லாக்அவுட்ஸ், எபிடெமிக்ஸ், நோய்கள், ரெவல்யூஷன் எக்ஸெட்ரா. இது மாதிரி வந்து அன்எக்ஸ்பெக்டடா வரதெல்லாம் ரேண்டம் வேரியேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடுத்து கேட்பாங்க, இது வந்து என்ன வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எர்த் குவாக், லாக் அவுட்ஸ், எபிடெமிக்ஸ்லாம் வர்றது என்ன வேரியேஷன், எந்த வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. Which behave in a very erratic and unpredictable manner. Normally, there are short-term variation, but sometimes their effect is so intense that they may give rise to new cyclic or other movements. ஹிரோஷிமா நாகசாகிலாம் அந்த பாம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப லாங் பீரியடா அங்க ப்ரொடக்ஷன் நடக்கவே ரொம்ப லாங் பீரியடா ஆச்சுல, அது மாதிரி வந்து சடனா நடக்கிற விஷயம்னால ஷார்ட் டேர்ம் இல்லாம ரொம்ப லாங் டேர்ம் அஃபெக்ட் கொடுத்து ஒரு நியூ சைக்கிளே வந்து திருப்பி உருவாகும். அந்த கண்ட்ரியோட பிசினஸ் இப்படிதான் இருக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கிறதே சுத்தமா மாறி வேற சைக்கிளிக் மூமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குன்னு சொல்றாங்க. irregular variations are also known as episodic fluctuations. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்பாங்க. Are also known as episodic fluctuations and include all type of variations in a time series data which are not accounted for by trend, seasonal and cyclic variations. ட்ரெண்ட்ல சீசனல் சைக்கிளிக் வேரியேஷன்ஸ்ல வராம இருக்கிற எல்லாமே வந்து irregular வேரியேஷன்ஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. Because of their absolutely random character, it is not possible to isolate such variation and study them exclusively, nor we can forecast or estimate them precisely. The best that can be done about such variation is to obtain a rough estimate from past experience and accordingly make provisions for such abnormalities during normal time in business. ஸோ இது ரேண்டமா இர்ரெகுலரா இருக்கிறதுனால இந்த வேரியேஷன்ஸை வந்து செக்யுலர் ட்ரெண்ட் மாதிரியோ சீசனல் மாதிரியோ சைக்கிளிக் மாதிரியோ நம்மளாட்டி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர்ல இது மாதிரி ஒரு ஃபிளட் ஃபெமைன் வந்தப்ப அந்த வருஷத்துல ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் ஒரு எஸ்டிமேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட். இப்போ நம்ம 4 காம்பனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ் பார்த்தோம். செக்யுலர் ட்ரெண்ட் ஆர் லாங் டேர்ம், சீசனல், சைக்கிளிக், irregular. அதுல ஃபர்ஸ்ட் செக்யுலர் ட்ரெண்ட் மெஷர் பண்ண ஒரு 4 டைப்ஸ் இருக்கும், 4 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. The following are the 4 methods which are generally used for the study and measurement of the trend components in a time series. First, graphic freehand curve fitting method. Graphic or freehand curve fitting method. Second, method of semi-averages. Third, method of curve fitting by principle of least square. Fourth, method of moving averages. So trend வந்து மெஷர் பண்றதுக்கு 4 டைப்ஸ் இருக்கு. கிராஃபிக்கல், செமி ஆவரேஜஸ், curve fitting by principle of least square, moving averages. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக் ஆர் freehand curve fitting method. கிராஃபிக்லயே நமக்கு புரியும். கிராஃப்ஸ் மூலமா பிளாட் பண்ணிட்டு ஒரு டேட்டாவை வந்து ஜஸ்ட் வியூ பண்றது மூலமாவே நம்ம அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் கிராஃபிக். கிராஃபிக் மூலமா ட்ரெண்ட் இன்க்ரீசிங்கா இருக்கா, டிக்ரீசிங்கா இருக்கா, டவுன்வர்ட் ஆயிருக்கா எப்படிங்கறத வந்து கிராஃபிக் மூலமாவே ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கர்வ் மூலமாவே பண்றதுதான் வந்து லாங் ட்ரெண்டை மெஷர் பண்ற ஃபர்ஸ்ட் டைப். This is the simplest and most flexible method of estimating the secular trend and consists in first obtaining a histogram
நீங்க ஹிஸ்டோகிராம் பார்த்திருப்பீங்க. ஹிஸ்டோரிகிராம ஜஸ்ட் வந்து கிராஃப்ல இப்படி பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் ஜாயின் பண்றதுதான் ஹிஸ்டோரிகிராம். அதுவே வந்து ஹிஸ்டோகிராம்ல இந்த மாதிரி பார் வச்சு நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம்ல, இதுதான் ஹிஸ்டோகிராம் வரும். So secular trend and consistent first obtaining histogram by plotting the time series values on a graph paper and then drawing a freehand smooth curve through these points so that it accurately reflects the long-term tendency of the data. The smoothing of the curve eliminates the other components with seasonal, cyclic, random variations. Smoothing of the curve na ஒண்ணுமே இல்ல. பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணிட்டு அது கனெக்ட் பண்றது மூலமா சீசனல்லையோ சைக்கிளிக்லயோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு லாங் டேர்மா இருக்க ட்ரெண்டை மட்டும் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. In order to obtain proper trend line or curve, the following points may be bore in mind. Okay. நம்ம கரெக்டா ஒரு ட்ரெண்ட் வேல்யூ தெரிஞ்சுக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி ஸ்மூத். ஸ்மூத்னா கனெக்டடா இருக்கிறது தான் ஸ்மூத்ன்னு சொல்லுவாங்க. கர்வ்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இருக்கிறது தான் ஸ்மூத். The number of points above the trend curve or line should be more or less equal to the number of points below it. இப்போ ஒரு கிராஃப்ல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குப்பா, பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம், இப்படி அழகா கனெக்டட் பண்ணிக்கிறதா ஸ்மூத். இப்போ ட்ரெண்ட் லைனுக்கு அபவ் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பிலோ பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது the sum of the vertical deviations of the given points above the trend line should be approximately equal to the sum of the vertical deviations of the points below the trend line, so that the total positive deviations are more or less balanced against the total negative deviations. Next point. The sum of the squares of the vertical deviation of the given points from the trend line curve is minimum possible. எப்பயுமே வந்து டீவியேஷன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன்ல இருந்து அதிகமா போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் தான். ஏன்னா ட்ரெண்டை வந்து நம்ம எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண முடியாது. அப்படின்னு இருக்கும் போது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த வெர்டிகல் டீவியேஷன் வந்து மேக்சிமம் மினிமமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ல அதை பார்ப்போம். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ல எஸ்டிமேஷனையும் அப்சர்வ்டு வேல்யூவும் எப்படி குறைக்கிறது, ஸ்கொயர் பண்ணி குறைக்கிறது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயுமே டீவியேஷன்ஸ் வந்து மேக்சிமம் அதோட சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த வெர்டிகல் டீவியேஷன் மினிமமா இருக்கணும். If the cycles are present in the data, then the trend line should be so drawn that it has equal number of cycles above and below it. Suppose cycles அங்க பாயிண்ட்ஸ் பார்த்தோம், above ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்க பாயிண்ட்ஸ்க்கு ஈக்குவலா கீழே இருக்க பாயிண்ட்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம். சப்போஸ் சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா above cycle below it ஈக்குவலா இருக்கணும். It bisects a cycle so that the areas of the cycles above and below trend line are approximately same. The minor short-term fluctuations or abrupt and sudden variations may be ignored. சின்னதா இருக்கிற ஃபிளக்சுவேஷன்ஸ் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் தான் கால்குலேட் பண்றோம். ட்ரெண்டுங்கிறது லாங் டேர்ம்கானது. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. So graphical methodக்கான merits என்ன? It is very simple and time-saving method and does not require any mathematical calculations. It is a very flexible method in the sense that it can be used to describe all type of trends, linear as well as non-linear. இது ரெண்டு தான்ப்பா இதோட மெரிட்ஸ். இந்த கிராஃபிக்கல் மெத்தட் வெரி சிம்பிளா இருக்க போது, ஃபிளெக்சிபிளா இருக்க போது, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தேவையில்லை. ஒரு ஜஸ்ட் கிராஃப் போட தெரிஞ்சிருந்தாவே போதும். Demerits என்னன்னா, the strongest objection to this method is that it is highly subjective in nature. இப்போ ஒருத்தவங்க கிராஃப் போடுறாங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் போடலாம். அந்த கிராஃப பாசிட்டிவா காட்டலாம், நெகட்டிவா காட்டலாம். அதனாலதான் போடுறவங்களை பொறுத்து இருக்குங்கிறாங்க. சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். இட் டஸ் நாட் ஹெல்ப் டு மெஷர் ட்ரெண்ட். இப்போ ஒரு கவர்மெண்டே ஒரு டேட்டா லாங் டேர்மா கொடுக்குறப்போ கிராஃபிக்கல் டேட்டால கொடுக்குறப்ப மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது அவங்க வந்து வேற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வேல்யூ காட்டலாம், பாசிட்டிவா காட்டணும்னு நினைச்சு காட்டலாம். அதனால இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்ஜெக்ஷன். இது கேட்டிருக்காங்க, ஹைலி சப்ஜெக்டிவ் நேச்சர். கிராஃபிக்கல் மெத்தட் ஹைலி சப்ஜெக்டிவ் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க.
It does not help to trend. Because of the subjective nature of the freehand trend curve, it will be dangerous to use it for forecasting and making predictions. Next type வந்து method of semi averages. Semi averages method வந்து mathematical calculation included ஆனது. As compared with the graphical method, this method has more objective approach. கொஞ்சம் எக்ஸாக்டா இருக்கும். கிராஃபிக்கல் வந்து சப்ஜெக்டிவ் பார்த்தோம்ல, இது வந்து அப்ஜெக்டிவ் கொஞ்சம் எக்ஸாக்டா இருக்கிறவான ஒரு அப்ரோச். In this method, the time series data is classified into two equal parts with respect to time. செமி ஆவரேஜஸ்னே பார்த்துட்டோம்ப்பா. இந்த மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்கன்னா அதை ரெண்டா பிரிச்சுப்பாங்க. ரெண்டு செட்டா பிரிச்சுப்பாங்க. இப்ப 10 இயர்ஸ்னா 5 இயர்ஸா பிரிச்சுப்பாங்க. அந்த 5 இயர்ஸ்க்கான வேல்யூஸை வந்து அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சு அதை கால்குலேட் பண்ணுவாங்க. செகண்ட் 5 இயர்ஸ்க்கான அரித்மெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். In this method, the whole time series data is classified into two equal parts with respect to time. For example, if we are given the time series value for 10 years from 1985 to 1994, then the two equal parts will be the data corresponding to the periods 1985 to 1989. இது ஒரு 5 இயர்ஸுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் 1990 to 1994. However, in case of odd numbers of years, even numbers வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா பிரிச்சிடலாம். 8 வந்துச்சுன்னா 4 பிரிச்சிடலாம். 10 வந்துச்சுன்னா 5. சப்போஸ் ஆட் வந்துச்சுன்னா எப்படி பிரிப்போம்னா, the two equal parts are obtained on omitting the value of the middle period. Thus, for example, for the data for 9 years, 1990 to 1998 இருக்கு இல்லையா, இது வந்து ஆட் நம்பர் 9 இயர்ஸா இருக்கு. இந்த 9 இயர்ஸை நம்ம ரெண்டா எப்படி பிரிக்கிறோம்னா, 1994 விட்டுட்டு 1990 to 1993 and 1995 to 1998 ரெண்டு செட் வச்சுப்போம். The values for the middle year this 1994 being omitted. Having divided the given series into two equal parts, we next compute arithmetic mean of time series values for each half separately. இப்போ இங்க இருக்கிற ரெண்டு half நமக்கு என்ன, 1990 to 1993, 1995 to 1998. இந்த ரெண்டு halfக்கான arithmetic mean தனித்தனியா கண்டுபிடிச்சுப்போம். அதான் next step. Then these semi-averages are plotted as points against a middle point of the respective time period covered by each part. The line joining these points gives a straight line time fitting the given data. இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். நமக்கு வந்து 1985 to 1994 கொடுத்துட்டாங்க. வேல்யூஸ் எது இருக்கு இல்லையா, கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதுல ஒரு 5 இயர்ஸ் இருக்கு, இதுல ஒரு 5 இயர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது 1989க்கு அடுத்தது 1990 இருந்து. ஸோ X1 பார்ங்கிறது ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான அரித்மெட்டிக் மீன். X2 பார்ங்கிறது செகண்ட் செட்டுக்கான அரித்மெட்டிக் மீன். Y1, Y2, Y3, Y4, Y5ங்கிறது அந்தந்த இயர்ல 1985 Y1, 1986 Y2, 1987 Y3. ஸோ அது மாதிரி Y10 வேல்யூஸ் அந்த பினோமினான் வேல்யூஸ் இருக்கு. அதுக்கான அரித்மெட்டிக் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த அரித்மெட்டிக் வேல்யூ X1 பார் அப்படிங்கிறத இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பீரியட்ல எது மிடில் இயர்னு பார்க்கணும். 1987. 1987க்கு பதிலா இந்த X1 பார் வேல்யூவை பிளாட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பீரியட்ல மிடில் இயர் எதுன்னு பார்க்கணும். 1992. அந்த 1992க்குள்ள X2 பாரோட வேல்யூவை பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணிட்டு இந்த ரெண்டு வேல்யூவை கனெக்ட் பண்றதுதான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. X1 is plotted against 1987, X2 bar is plotted against 1992. The trend line is obtained on joining the points so obtained. That is the point 1987 bar X1 bar, 1992 X2 bar by a straight line. In the above case, the two parts consisted of an odd number of years, this 5, and hence the middle period is computed easily. However, the two halves consist of even numbers, as in the next case, the above is. இப்போ
இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா இருந்த இயர் வந்து நமக்கு 1985ல இருந்து 1994 வரைக்கும் 10 இயர்ஸ் இருந்துச்சு. 10 இயர்ஸா பிரிச்சு நமக்கு ஆட் நம்பர்ஸா வந்துருச்சு. 5 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ ஆட் நம்பர்ஸா இருக்கிறதுனால மிடில் இயரை நம்ம கரெக்டா எடுத்துட்டோம். 1985 டு 1989 அதோட மிடில் இயர் 1987. 1990 டு 1994 அதோட மிடில் இயர் 1992 அப்படின்னு பிரிச்சுட்டோம். சப்போஸ் நம்ம இந்த செமி ஆவரேஜஸ் ரெண்டு பார்ட்டா பிரிக்கிற இயர்ஸே வந்து ஈவனா வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க இருக்கிற பீரியடு 1985 டு 1988 3 இயர்ஸ் அப்படி 4 இயர்ஸ் 85 86 87 88 ஈவன் நம்பர்ஸ்ல வந்துருச்சுன்னா மிடில் இயரை எப்படி பிரிப்போம் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மிடில்ல இருக்க 2 இயர், இப்ப மிடில்ல வந்து 1986ம் 87 இருக்கும். அதோட மிடில்ல வந்து 1986 இருக்கு இல்லையா. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. If two halves consist of even number of years, as in the next case given, this 1990 to 1993, 1995 to 1988, the centering of average time period is slightly difficult. In this case, x1 will be plotted against a mean of the two middle years of the period. 1990 to 1993 with the mean of the years 1991, 1992. அதாவது 1991க்கும் 1992க்கும் மிடில் ஆஃப் த இயர் என்ன, அந்த 12 months கேப் 6th month இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிளாட் பண்ணணுங்கிறாங்க. எக்ஸ் டூ பார் அதே மாதிரி 1996 டு 1997க்கு நடுவுல 2 இயர் இருக்கும். ஈவன் நம்பர்ஸா இருக்கிறதுனால 2 இயர்ஸ் இருக்கும். எக்ஸாக்டா நம்ம மிடில் இயரை சூஸ் பண்ண முடியாது. அப்படி சூஸ் பண்ணாம இருக்கிறப்போ 1996க்கும் 1997க்கும் மிடில்ல பிளாட் பண்ண சொல்றாங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். புரியுதாப்பா நான் சொல்றது? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, கிளியரா இருக்குல்ல? ஓகே டவுட்ஸ் மேம். இருந்தா கேள்வி. இப்ப இந்த ப்ராப்ளம் ஒண்ணு பார்க்கலாம். Apply the method of semi-average for determining the trend of the following data and estimate the value for 2000 years கொடுத்திருக்காங்க. 1993ல இருந்து 1998 வரைக்கும். அதோட வேல்யூஸ் வந்து சேல்ஸ் வந்து 1000 யூனிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 20,000, 24,000, 22,000. If the actual figure of the sale for 2000 is 35,000 units, how do you account for the difference between the figures you obtain and the actual figures given to you? ஸோ நார்மலா இப்போ அவங்க டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2000ல வந்து 35,000 தான் வித்திருக்கு, அவ்வளவு யூனிட்ஸ் தான் வித்திருக்கு. பட் நம்ம செமி ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி 2000க்கு எவ்வளவு வேல்யூ வருதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுங்க, கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல. ஸோ செமி ஆவரேஜஸ் மெத்தட் படி என்ன பண்ணுவோம், செமி ஆவரேஜஸ் மற்றபடி பீரியடை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ 3 இயர்ஸ் 3 இயர்ஸ், இதோட ஆவரேஜஸ் கண்டுபிடிக்கணும், இதோட ஆவரேஜஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஆவரேஜ் வந்து இதுல மிடில் ஆஃப் த இயர்க்கு பிளாட் பண்ணணும், இதுல மிடில் ஆஃப் த இயர்க்கு பிளாட் பண்ணணும். ஸோ கண்டுபிடிக்கிற ஆவரேஜ் வந்து 1994க்கும் இதுல கண்டுபிடிக்கிற ஆவரேஜஸ் வந்து 1997க்கு பிளாட் பண்ணி அதோட ட்ரெண்ட் வேல்யூவை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து 22 கிடைக்குது, நமக்கு 22 கிடைக்குது. செகண்ட் நெக்ஸ்ட்டுக்கு வந்து 30 கிடைக்குது, அதாவது 1997க்கு.
Here, the semi-average 22 is to be plotted against the middle year of the first part, 1994, and the semi-average 30 is to be plotted against the middle year of the second part, 1997. அது ரெண்டுத்தையும் பிளாட் பண்ணி நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைச்சாச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு நம்ம 2000க்கு என்ன சேலா இருக்கும் அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ இங்க இருக்கிறது வந்து 1994, இதோட வேல்யூ 22. இங்க இருக்கிறது வந்து 1997, இதோட ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சப்ப 30. ஸோ 1994 to 1997 இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ், 95, 96, 97. இந்த வேல்யூஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் 8. அப்ப 3 வருஷத்துல 8 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 1 இயர்க்கு எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 8 டிவைடட் பை 3, ஆல்மோஸ்ட் பாயிண்ட்ல தான் வரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2.667 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 1994ல 22 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 1993 கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மைனஸ், ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் போகுது, மைனஸ் 2.667 போடணும். அதுவே 1995க்கு கால்குலேட் பண்றோம்னா 22 பிளஸ் 2.667 பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணும். இப்படி ஆட் பண்ணி 2.667 இயர்ஸ் அடுத்தடுத்த வருஷத்துல ஆட் பண்ணிட்டே போறது மூலமா நம்ம 2000 இயர் 2000 அப்போ என்ன சேலா இருக்குங்கிறத தாராளமா கண்டுபிடிக்க முடியும். So now the trend of the sale for the 1994 is the average of the first part 22, and for 1997 is 30. Hence, using the fact that yearly increment in sale is 2.667, the trend value for sale of various years can be obtained as shown in the below table. அதான் சொல்றாங்க. இப்ப நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சது மூலமா 1994க்கு 22 தெரிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் இயர்னால மைனஸ் 2.667 இந்த வேல்யூ கிடைக்குது. 1995க்கு 22 பிளஸ் 2.667 24. நெக்ஸ்ட் இயருக்கு பிளஸ் 2.667 27 கிடைக்கும். திருப்பி அடுத்து 1997க்கு பிளஸ் 30 வேல்யூ வந்துருது. 30 நம்ம வந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ண மூலமா, அரித்மெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணது மூலமாவே நமக்கு இதே வேல்யூ தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் 1998, 1999, 2000க்கு நம்ம கால்குலேட் பண்றப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 38,000 கிடைக்குது. ஆனா அவங்க ஆக்சுவல் சேல் எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்றாங்க? 35,000 அப்படின்னு தான் சொல்றாங்க. This trend difference, thus the estimated trend value of sale in 2000 is 38,001 units. 38,001 units வந்து சேல் எஸ்டிமேட்டட் வேல்யூ, நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. This trend value differs from the given value of, இது 35,085 மாதிரி தெரியுது, கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க 35 தான். 35,000 units because it has been obtained under the assumptions that there is a linear relationship between the given time series values, which in this case is not true. Moreover, in computing the trend value, the effect of seasonal, cyclic and irregular variations have been completely ignored while the observed values are affected by these factors. ஸோ வந்து ஆக்சுவலா 35,000 தான் சேல் நடந்திருக்கு. நம்ம கால்குலேட் பண்றப்போ சீசனலோ சைக்கிளிலோ எந்த ஒரு பிளக்சுவேஷன்ஸும் அந்த யூனிட்ஸ்ல இம்பாக்ட் பண்ணாம நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். ரியாலிட்டியில என்ன நடக்குதுன்னா அந்த சேல் வந்து 35,000 தான் நடந்திருக்கு. பட் நம்ம இருக்கிற வேல்யூஸை வச்சு கால்குலேட் பண்ணது மூலமா 38,000 இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம். அதுல ஏன்னா சீசனலோ சைக்கிளிக் இம்பாக்டோ இல்லாம கால்குலேட் பண்ணதுனால தான் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெத்தட் ஆஃப் கர்வ் ஃபிட்டிங் நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. இன்னைக்கு வந்து இது வரைக்கும் பார்த்த கிளாஸஸ் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி தியரி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கலாம்னு ஒரு ஐடியா வரும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 168
Monthly fluctuations observed in a time series data are termed as. நம்ம மந்த்லி பார்த்தோம்ல, மந்த்லி, குவார்டர்லி, டெய்லி அப்படிங்கிற டேட்டாஸ் எதுக்கு எடுப்போம் அப்படின்ட்டு சீசனல் வேரியேஷன் ஞாபகம் இருக்காப்பா? எஸ் மேம். இப்படிதான் கொஸ்டின் வந்து நீங்க மீனிங்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா நீங்க அந்த இடத்துல அதை நோட் பண்ணிக்கணும். மந்த்லி, சீசனல், டெய்லி, குவார்டர்லின்னு எந்த வேரியேஷனுக்கு நம்ம அந்த மாதிரி டேட்டாஸ் எடுப்போம் அப்படிங்கிறது. ஸோ மந்த்லி ஃபிளக்சுவேஷன்ஸ் டேட்டா வந்து சீசனலுக்கு தான் எடுப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பீரியாடிக் சேஞ்சஸ் இஸ், இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் தெரியுதா? ஓகே. பீரியாடிக் சேஞ்சஸ் இன் a business time series are called business சைக்ளிக்கல். time series cyclic. 4 phases ஞாபகம் இருக்கா? பிசினஸ் சைக்கிள்னு சொல்லும் போது 4 phase சொன்னல, ப்ராஸ்பெரிட்டி, ரெசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி, அதுதான். ஸோ பிசினஸ் டைம் சீரீஸ்ல ஒரு பீரியாடிக் சைக்கிள் இருக்குன்னா அது சைக்கிள், சேஞ்சஸ் இருக்குன்னா சைக்கிள்ஸ் தான். இதுதான் இப்போ ஈஸியான லெசன், பட் நீங்க கீழா நோட் பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் பண்ணலாம். 170th கொஸ்டின் பாருங்க. The abrupt changes observed in a time series data are attributed to. abrupt, abruptனா என்ன? அதுக்கான மீனிங் யோசிங்க. ரேண்டம், இர்ரெகுலர். அதேதான், அவ்வளவுதான். அப்ரப்டா சடனா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இர்ரெகுலர் வேரியேஷன். அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. சிம்பிளா தான் இருக்கும். if the slope of the trend line is positive, இது நாளைக்கு பார்க்கலாம், கர்வ் ஃபிட்டிங்ல வரும். ஸ்லோப் ஆஃப் த ட்ரெண்ட் வேல்யூஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டா தான் இருக்கும். இவரோட அண்டர்ஸ்டாண்ட் கொஸ்டின் தான். A time series is affected by economic factors, non-economic factors. ரெண்டுமே தான். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னா பிரைஸ் ரிலேட்டடா, நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னா சீசன் ரிலேட்டடா. அதனால வந்து டைம் சீரிஸ் எப்பயுமே எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் மூலமாவும் அஃபெக்ட் ஆகும், நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் மூலமாவும் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the components of time series which is attached to a long-term fluctuation. Long-term fluctuation is cyclic variation. சப்போஸ் இங்க வந்து உங்களுக்கு வந்து செக்யூலர் ட்ரெண்ட் அது கொடுத்துருந்தாங்கன்னா லாங் டேர்ம் ஃபிளக்சுவேஷன் தான் அது. புரியுதாப்பா? இந்த சீசனல், சைக்கிளிக், இர்ரெகுலர் கொடுத்துருக்கறதுனால சீசனலும் வந்து ஷார்ட் டேர்மா இருக்கும், வித்தின் அ மந்த். இர்ரெகுலரும் ஷார்ட் டேர்மா இருக்கலாம், லாங் டேர்மா இருக்கலாம். பட் சைக்கிளிக் நம்ம நார்மலாவே பார்த்தோம் 7 to 9 years இல்ல மோர் தென் அ இயரா இருக்கிறது தான் சைக்கிளிக் வேரியேஷன் பார்த்தோம். அதான் ஆன்சர். இந்த இயர்ல தான் இப்படி வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ் வச்சு அத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ் கீழே உள்ள அந்த அப்ளிகேஷன்ஸ், அந்த டைப்ஸ், அது எதனால நடக்குது, அதெல்லாம் வச்சே கொஸ்டின் வரும். The general decline in sale of cotton clothes is attached to the component of. general decline பா, நார்மலா ப்ரொடக்ஷன். அவங்க வந்து மழை காலத்துல அப்படின்னு சொல்லல, அப்படின்லாம் ஏதோ ஒரு சீசன் எல்லாம் மென்ஷன் பண்ணியும் ஒரு பீரியாடிக் இதை சொல்ல. ஜென்ரலா காட்டன் கிளாத்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து டிக்ளைன் ஆகுறது ட்ரெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரிஸ் என்னன்னு கேக்குறாங்க. அது செக்யுலர் ட்ரெண்ட் தான், லாங் டேர்மாவே அதுதான். நெக்ஸ்ட், the consistent increase in production of cereals constitutes a component of. கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகுது, லாங் டேர்மா வருஷம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்வர்டு டெண்டன்சினா பார்த்தோம்ல, ப்ரொடக்ஷன், சேல், பிரைஸ், மணி சர்க்குலேஷன், அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் தான், செக்யூலர் ட்ரெண்ட். The cyclic variation in a time series are caused by. பாருங்க நான் சொன்னல, லாக் அவுட்ஸ், வார், ஃபிளட், இதெல்லாம் வந்து எதனால? ரேண்டம். ரேண்டம்னாலதான் நமக்கு இதெல்லாம் நடக்கும். இங்க அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் சைக்ளிக் வேரியேஷன். சோ நன் ஆஃப் த அபோவ். அவசரப்பட்டு சைக்ளிக் வேரியேஷன்ஸ் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் போடுவோம். நிதானமா யோசிச்சு சைக்ளிக் வேரியேஷன் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ நன் ஆஃப் த அபோவ்னு கொடுக்கணும். Next, semi-average method or finding trend is appropriate if the data are available for a long period.
ட்ரெண்டை பொறுத்த வரைக்குமே ட்ரெண்ட்னாவே செக்யுலர் ட்ரெண்ட் ஆர் லாங் டேர்ம் மூவ்மெண்ட்னு பார்த்தோமா. இப்ப நம்ம பார்த்த 4 டைப்ஸுமே கிராஃபிக்கல், செமி ஆவரேஜஸ், மூவிங் ஆவரேஜஸ், லீஸ்ட் ஸ்கொயர், இது எல்லாமே லாங் டேர்ம் மூவ்மெண்ட் ஆன ட்ரெண்டை கால்குலேட் பண்ணதான். அப்போ செமி ஆவரேஜ் மெத்தடுங்கிறது வந்து டேட்டாஸ் வந்து எப்படி அவைலபிளா லாங் பீரியடுக்கு டேட்டாஸ் அவைலபிளா இருந்தாதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்ப்போம். இந்த கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பனன்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் சீசனல் வேரியேஷன்? இருக்கிறதுலே ஷார்ட் டேர்மா இருக்கிற ஃபோர்காஸ்ட், டெய்லிக்கு கூட டேட்டா எடுப்போம்ல, சீசனல் வேரியேஷன் தான். நெக்ஸ்ட் index numbers. The only way of isolating irregular variations is remove the dash from the time series. நம்ம பார்த்தோம்ல, irregular variations கால்குலேட் பண்ண முடியாது. சீசனல், சைக்ளிக் இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்றது மூலமா நம்ம வந்து irregular கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 வேரியேஷன்ஸையும், மொத்தமே 4 வேரியேஷன்ஸ் தான் இருக்கு நமக்கு. ட்ரெண்ட், செக்யுலர் ட்ரெண்ட், சீசனல், சைக்ளிக், irregular. அப்ப irregular மட்டும் வேணும்னா மத்த 3த்தையும் எலிமினேட் பண்ணும். மத்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் பாருங்க 2 தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளா இருக்கும். இப்ப பாருங்க, மூவிங் ஆவரேஜஸ் மெத்தட் பார்ப்போம். அடுத்ததுதான் பார்ப்போம். இது செமி ஆவரேஜஸ் தான் பார்த்தோம். அவ்வளவுதான்ப்பா. எனி டவுட்ஸ்?